இந்த அப்டேட்ஸ் யாருக்கு அப்படின்னா ரெகுலராக கோல்டில் வந்து ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து பொருந்தும். ப்ரீவியஸ் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20 பிப் அல்லது 30 பிப் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஒரு 0.01 அப்படிங்கிற பொசிஷன் நம்ம ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு $3 அல்லது $3 ப்ராஃபிட்லையோ லாஸில் ஓடிட்டு இருக்கும். அண்ட் தென் ப்ரெசென்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 மினிட் கேண்டிலே பார்த்தோம் அப்படின்னா 100 பிப்பு 120 பிப் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இதோட அவேர்னஸ் தெரியாமல் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பழைய லாட்ஸஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹண்ட் பண்ணிட்டு ஈஸியாக மார்க்கெட் நம்ம நினைச்ச பொசிஷனுக்கு அகைன் வந்துருது. ஸோ இப்போ ஓவரால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது 1.00 ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 0.20 அப்படிங்கிறதுல நம்ம லாட் சைஸை மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 0.10 வந்து ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா 0.02 அப்படிங்கிற ட்ரேட் பண்ணுங்க. அந்த ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸும் அந்த மாதிரி தான் இருக்கும், டார்கெட் ப்ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வாலட்டிலாக இருக்கிறதுனால இந்த லாட் சைஸ் கம்மி பண்ணி நம்ம ப்ரீவியஸாக ட்ரேட் பண்ண மாதிரி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி